சகோதரர் திருமாவளவன் அவர்கள். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அவருக்கு 21 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா, அக்டோபர் 2 அவரோட மாநாடு நடக்குமா நடக்காதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, அது இருக்கட்டும். அதிமுகவை கூப்பிட்டு இருக்கிறார், விஜயை கூப்பிட்டுருக்கிறார். இதில் என்னென்னா, குடித்தவங்களை பற்றி அவர் மாநாடு நடத்துகிறாரா இல்லைன்னா புதிய முடிச்சு போடுறாரான்னு எனக்கு தெரியல. அதனால் கூட்டணிக்கு ஒரு முடிவு கட்டுகிறாரா இல்லைன்னா கூட்டணியை முடிவு கட்டுகிறாரா என்பது தான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வருகிறாரா, அதிமுக போன்ற கட்சிகளோட முடிவு எடுக்கிறாரா, இந்த முடிவா அந்த முடிவா? இது குடிக்கு முடிவு கட்டுறதா தெரியல, கூட்டணிக்கு முடிவு கட்டுறதாகவும் கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிறதா தான் எனக்கு தெரியுது. அதனால் இன்றைக்கி ஒரு மது ஒழிப்பு என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அதுதான். ஏன்னா இப்போ 3.5 வருடம் அவங்க கூட இருந்துட்டு அதை பற்றியெல்லாம் பேசலை. இதோட பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்பொழுது பேசலை. அதனால் இவர்கள் எல்லாவற்றையுமே அரசியலாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் நல்லது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் நாங்கள் நேர்மறையாக உறுப்பினரை சேர்த்து கொண்டிருக்கிறோம். வெற்றிகரமாக நாங்கள் அந்த இலக்கை முடிப்போம் என்பது எனது கருத்து. நாங்கள் என்றைக்குமே அண்ணன் திருமாவளவன் பாஜகவை அழைக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க அழைக்கலன்னு இல்லை, அவங்க அழைக்கலன்றதுக்காக மது ஒழிப்பில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம் இல்லைன்றதில்ல. நாங்கள் மது ஒழிப்பில் என்றைக்குமே தீவிரமாக இருக்கிறோம். நாங்கள் அதுக்காக மாநாடு நடத்தினோம், நாங்கள் அதுக்காக கூட்டம் போட்டோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், எல்லாமே நடத்தினோம். ஆனால் அவங்க எப்படி ஒரு போலி மது ஒழிப்பு, இது போலி மதச்சார்பின்மை மாதிரி ஒரு போலி மது ஒழிப்பை அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள்லாம் உண்மையான மது ஒழிப்பாளர்கள் என்பதுதான் எனது கருத்து.